அன்பார்ந்த கும்பராசி நண்பர்களுக்கு ஜென்ம சனி இருக்காரேங்கிற ஒரே ஒரு விஷயம்தான், மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. ஜென்ம சனியாக இருந்தாலும் 23ல் இருந்த அவஸ்தைகள், அவமானங்கள், நஷ்டங்கள், இழப்புகள் எல்லாம் உங்களை விட்டு சங்கடமாக விலகி போகக்கூடிய நேரம் அது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் அடியேன் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய 2024ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும், குறிப்பாக ஆரோக்கிய செல்வத்தோடு எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனையோடு இந்த 2024ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பகிர்வதில் அடியேனுக்கு பெருமை, அளப்பற்ற பெருமை. இந்த 2024வது வருடம் அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்த வேண்டுங்கிற ஒரு குறிக்கோளோட, பிரார்த்தனையோட இந்த எபிசோடை நம்ம துவங்குறோம். 2024ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி இருக்கக்கூடிய கிரக நிலவரம், அதுக்கப்புறமா கிரக நிலவரம் மாறும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் தெரிஞ்சால் தான் அதுலேருந்து எப்படி போக போகிறோங்கிறது தெரியும். இந்த 2024ஆம் ஆண்டில் வரக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தா, ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மேஷ ராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. அதாவது கடந்த ஒரு 4 மாதமாக 5 மாதமாக 2023 ஆகஸ்ட் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து வக்ரகதியில் இருக்கிற குரு பகவானால் பல பேருக்கு சங்கடங்கள் ஏற்பட்டது. சனி பகவானும் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார். இந்த ஜனவரி 1ஆம் தேதி 12 மணி 1/1/2024 ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2.5 நிமிஷத்துக்கு முன்னாடி, 2.5 மினிட்ஸ்க்கு முன்னாடி குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சார். இதனால் இந்த வருஷமே சுபிக்ஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் நடுவில் சில சங்கடங்களும் வருது. ஏன்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கையெல்லாம் இருக்கிறதுனால அது அப்புறமா பார்த்துப்போம். ஆரம்பத்தில் கேது பகவான், இந்த வருஷம் ஆரம்பத்தில் கேது பகவான் கன்னி ராசியில் வருஷம் முழுக்க இருக்க போகிறாரு. அதே சமயம் இந்த வருஷ ஆரம்பத்தில் சுக்கிரன் விருச்சிக ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு. சுக்கிரன் புதன் சேர்க்கை விருச்சிக ராசியில். தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை. சூரியன் செவ்வாய் குருவுடைய 9ஆம் பார்வையில் இருக்கிறதுனால குரு மங்கள யோகத்துடன் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது. லாபஸ்தானம், காலபுருஷ தத்துவ லக்னமான மேஷ லக்னத்துக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. விரயஸ்தானம், அதாவது 12ஆம் இடம், அதாவது 12 ராசிகளில் கடைசி ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த ராகு கேது இந்த வருஷம் முழுக்க இந்த ராசியில் தான் இருக்க போகிறாங்க, கன்னி ராசிலையும் மீன ராசிலையும். சனி பகவான் வருடம் முழுக்க இந்த ராசியில் இருக்க போகிறாரு. குரு பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் மேஷ ராசியில் தன் பயணத்தை துவக்கிட்டு மே 1ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கே இந்த வருஷ கடைசி வரைக்கும் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இதுதான் இந்த வருடத்திற்கு உண்டான வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மற்றும் வருடத்தில் போகக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் தனுசு ராசியில் இருக்கிற சூரியன் செவ்வாய் இந்த வருஷம் ஆரம்பித்து ஒரு 15 நாள்லேயே சூரியன் ஜனவரி 15ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜனவரி மாத கடைசியில் செவ்வாய் பகவான் மகர ராசிக்குள்ளே வராரு, உச்சஸ்தானத்தை அடைகிறார். அதற்கு பிறகு மார்ச் மாதம் அந்த செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாகி சனியோடு இணைகிறாரு. இந்த சனி செவ்வாய் இணைவுங்கிறது சில சங்கடத்தை, மீண்டும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். என்னடா இது ஆரம்பத்திலே நெகட்டிவ் சொல்கிறாருன்னு பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தான். இப்போவே நம்ம இந்த எபிசோட் ரெக்கார்ட் பண்ணும்போதே முகக்கவசம் போட்டுக்கோங்கன்ட்டு அரசாங்க வலியுறுத்தல்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். அது மார்ச் ஏப்ரலில் கொஞ்சம் ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதுக்கப்புறம் பாதிப்புகள் குறைய துவங்கும், நன்மைகள் அதிகரிக்க துவங்கும். கடந்த 1991-92 வருஷத்தில் எப்படி நம்மளுடைய உலகமயமாக்கலுக்கு நம்ம நாட்டை திறந்து விட்டோமோ அது மாதிரி ஒரு வளர்ச்சி இப்பொழுது வரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதனால் பல பேருக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது. இந்த வருஷத்தில் கிரக பயிற்சிகள்னு கேட்டால் ஒரே ஒரு கிரக பயிற்சி தான் மெயின் கிரக பயிற்சி. வருஷ கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மே 1ஆம் தேதி 1/5/2024 அன்று பயிற்சி ஆகிறாரு. மே 1ஆம் தேதி அன்னைக்கு. அது ஒன்று தான் இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த வருஷத்தில்
குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி வக்ரகதி அடைவாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்ரகதி அடைகிறது வந்து மே 1 குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. குரு பகவான் வக்ரகதி அடைகிறது அக்டோபர் 9 அன்னைக்கு வக்ரகதி அடைகிறாரு. அக்டோபர் 9, 2024 அன்று குரு பகவான் ரிஷபராசியிலே வக்ரகதி அடைந்து பிப்ரவரி மாதம் 2025 தான், ஜனவரி மாதம் 2025 ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரியில் தான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் அந்த இடத்துல வக்ரகதியில் இருப்பார். அந்த பீரியடில் சில மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சனி பகவான் ஜூலை 29 நவம்பர் 15 வரைக்கும் வக்ரகதியில் இருப்பார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இதனால் இந்த 2024 வருடம் அப்படிங்கிறது வந்து 12 ராசி மக்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பாசிட்டிவ் சேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது. சரி சார், பாசிட்டிவ் சேஞ்சுங்கிறத எங்களுக்கு பணம் வருமா அப்படின்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு மனசில் தோன்றது எனக்கு கேட்குறது. இந்த வருடம் பலருக்கும் ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் பீப்புளுக்கு இழந்த செல்வாக்கையும் இழந்த செல்வத்தையும் பெறுவதற்குண்டான ஆண்டாக இருக்கும். ஆனால் பாதிப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எப்போ மார்ச் ஏப்ரலில் எப்போ பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன். அந்த பிரச்சனை வந்து மறுபடியும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலுமே அந்த டைமில் தொழில் மந்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி நெகட்டிவ் பலன்கள் இல்லாத ஆண்டாக இந்த 2024 ஆண்டு அமையக்கூடிய வகையில் இருக்குது. இந்த 2024 ஆண்டுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான பலன்கள் கூடவே பரிகாரத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். பரிகாரம் எதுக்கு சார்? கஷ்டம் இருந்தால் தானே பரிகாரம் அப்படின்னு கேள்வி வரும். கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கும் பரிகாரம் இருக்குது. அதாவது வந்ததுக்கு பிறகு காப்பது ஒரு மருந்துன்னா வருமுன் காப்பதும் ஒரு மருந்து தான். எப்படி நம்ம கொரோனா காலத்தில் நமது நாடு பாரத தேசம் எல்லா நாட்டுக்கும் வருமுன் காக்கும் கோவிட் அந்த மருந்தை கொடுத்ததோ, அது மாதிரி இந்த 2024 ஆண்டில் வரக்கூடிய சங்கடங்களிலிருந்து உங்களையும் என்னையும் தற்காத்து கொள்வதற்குண்டான பரிகாரத்தையும் சேர்த்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை இந்த 2024 எப்படி இருக்குங்கிற பலாபலன்களை ஆராய்வோம். கும்பராசி. அன்பார்ந்த கும்பராசி நண்பர்களுக்கு ஜென்ம சனி இருக்காரேங்கிற ஒரே ஒரு விஷயந்தான், மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஜென்ம சனியாக இருந்தாலும் எதிரிகள் விலகக்கூடிய ஆண்டாக இந்த 2024 அமையக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 3ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படுத்திகிட்டு இருக்காரு. சனி பார்வையில் இருக்கிறதுனால இந்த மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை, அதிகமாக கடன் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்திகிட்டு இருக்காரு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால், வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில சங்கடங்களோ சில நன்மைகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்பட்டால் பிரச்சனை இல்லை சார், சங்கடம் ஏற்பட்டால் தான் எங்களுக்கு கவலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கும். இடமாற்றம் ஏற்படும், ஊர் மாற்றம் ஏற்படும். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவீங்க, ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போவீங்க, ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போவீங்க. பழைய ஏரியா, பழைய விஷயங்கள் அனைத்தையும் விலக்கி வைப்பதற்குண்டான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. நட்பு வட்டத்திடம் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறதுனால இடமாற்றம் ஏற்படும்னு சொன்ன அந்த 4ஆம் இடத்து பயிற்சியின் காரணமாக குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால மே மாதத்துக்கு பிறகு உங்கள் எதிரிகள் உங்கள் மீது பரிதாபப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். உங்கள் எதிரிகள் உங்களிடம் அன்பு பாராட்டுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சஞ்சலம் ஏற்பட்டாலும் சுகக்குறைவு ஏற்பட்டாலும் அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறதுனால உடம்பில் இருக்கிற வியாதியை போக்குறதுக்கு மருத்துவ உதவியை கொடுப்பாரு. சனி வந்தார்னு வச்சுக்கோங்க, உங்களை படுக்க வைப்பார், மருத்துவம் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உடம்பு சங்கடம் ஏற்படும். ஆனால் குரு வந்திருக்கிறது உங்களுக்கு சங்கடத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை அமைச்சு கொடுப்பாரு. இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு. குருவின் இடத்தை பொறுத்து ராகு செயல்படுவார். குரு 4ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. பூமி தொடர்பான விஷயத்தில் சில குழப்பங்களை ஏற்படுத்தி
பூமியை கொஞ்சம் கம்மி விலைக்கு விற்க வைப்பார், ஆனால் வருமானத்தை கொடுப்பார். அதாவது நிலத்தை விற்று தான் நீங்கள் கடன் அடைக்கிற மாதிரி சூழ்நிலை வருது. சிலருக்கு வண்டி வாகனத்தை விற்று கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். ஸோ மொத்தத்தில் இருக்கிற பொருளை விற்கிற மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த 2024 குடும்ப தலைவிகளுக்கு குடும்ப சுகங்கள் குறையக்கூடிய ஆண்டாக இருக்கும். சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரியறது, கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்படுறது, இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் நபர் தலையீடு அல்லது வேற்று மதத்தவரின் தலையீடு குடும்பத்தில் இருந்ததுன்னா அது உங்களுக்கு சிக்கலை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாற்றம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துமா 2024 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2024 எதிரிகள் விலகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துறதுனால நீங்கள் உங்ககிட்டேருந்து யாராவது விலகி போகிறாங்கன்னா அவங்க உங்களுடைய எதிரிகள் தான். சில சமயம் நல்லவர்களும் உங்களுடைய நண்பர்களும் விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ஆனால் இந்த வருஷம் அந்தளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த 2024 வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வதற்கு உண்டான உதவியை நாடுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல ஆண்டாக இருக்குது. சார் பணமே எங்ககிட்ட இல்லை, நாங்கள் எப்படி சார் புதுசாக முதலீடு பண்ண போகிறோம்? உங்களை தேடி வந்து கொடுப்பாங்க சார் உங்களுடைய நண்பர்கள் இல்லை, யார் உங்கள்கிட்டேருந்து பணத்தை கொள்ளையடிச்சுன்னு போனாலும் அவளே கொண்டு வந்து கொடுப்பா. உங்கள்கிட்டேருந்து ஏமாற்றிட்டு போனால அவளே கொண்டு வந்து கொடுப்பா. சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், இந்தாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 1 லட்ச ரூபா இல்லை 5 லட்ச ரூபா இந்தாங்க, நீங்கள் உங்கள்கிட்டேருந்து எடுத்துன்னு போயிட்டேன், தப்பாக எடுத்துக்கோங்க சார், என்னை மன்னிச்சிடுங்க சார். அப்படி வந்து நின்னா நீங்கள் மன்னிச்சு விட்டுட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னோக்கி நகர்றதுக்கு நிறைய வேலை இருக்குது. அந்த வேலையை பாருங்கள். நான் இவன்கிட்ட இந்த வந்தவன்கிட்ட சண்டை போடுறது உங்கள் வேலை கிடையாது. அதனால் அவனை தள்ளி வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். குழந்தைகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். குழந்தைகளின் வளர்ச்சிக்காக, குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நீங்கள் முதலீடுகள் செய்கின்ற வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை படிக்கின்ற குழந்தைகளுக்கு. அதே சமயம் படிப்பின் காரணமாகவோ அல்லது வேலை நிமித்தமான காரணமாகவோ குடும்பத்தையோ பெற்றோரையோ பிரிஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்ததுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த நல்ல மாற்றங்கள் நியாயமான மாற்றங்களாக இருக்கும், தவறான மாற்றங்களாக இருக்கக்கூடாது. நேர் வழியில் போகிற மாற்றமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த 2024 பூமி தொடர்பான விஷயத்தில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அந்த பூமி தொடர்பான விஷயத்தில் புதிய முதலீடுகள் அல்லது எப்போவோ 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி பணம் கட்டினேன் சார், எனக்கு நிலமே வரல சார், பூமியே எனக்கு பில்டிங்கே கொடுக்கல, ஃப்ளாட்டே கொடுக்கல. இப்போ ரீசெண்டாக ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி கேட்டார், ஜனவரிக்குள்ளே வரும்னு. அவர் இப்போவே ஃபோன் பண்ணிட்டார், எனக்கு லேண்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க சார், என்னோட பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இமெயில் அனுப்பியிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதற்கு உண்டார் போல் அவங்கள கூப்பிட்டு அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும் கூப்பிட்டு சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்தி உங்களுக்கு இதெல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக 2024 உங்களுக்கு இருக்குது. அதனால் 23 இருந்த அவஸ்தைகள், அவமானங்கள், நஷ்டங்கள், இழப்புகள் எல்லாம் உங்களை விட்டு சங்கடமாக விலகி போகக்கூடிய நேரம் அது. அந்த சங்கடங்கள் விலகிறதுனால சந்தோஷங்கள் சேர்ந்து வரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷத்துக்கு உண்டான பிராயஷ்சித்தம், பரிகாரம், பிரார்த்தனை எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா உங்கள் ராசியில் சனி இருக்கார், உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு வேறு ஆள் கிடையாது. நரசிம்மரும் சக்கரத்தாழ்வாரும் தான் உங்களை அடித்தாவது திருத்துவாங்க. ஏன்னா வேறு யாரும் உங்களை அடிக்க முடியாது. அந்தளவுக்கு நீங்கள் மேன்மை பொருந்தியவர்கள். அதனால் கும்பராசியில் பிறந்தவங்க என்றைக்குமே தலையில் கும்பத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள். அந்த நபர்களை அடிக்கும் ஆற்றல் வேறு யாருக்கும் கிடையாது. இந்த சக்கரத்தாழ்வாருக்கும் நரசிம்மருக்கும் இருக்கிறதுனால தினமும் சக்கரத்தாழ்வார் மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீச்சரவல்லவாய பராய பரபுருஷாய பரமாத்மனே பர கர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்திர அஸ்திராணி சம்ஹர மிருத்யோர் மோஜய ஓம் நமோ பகவதே மகாசுதர்ஷனாய தீப்தே ஜுவாலா பரிதாய ஹும் பட் பிரம்மணே பரஞ்சோதிஷே ஸ்வாகா. இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வாங்க. சொல்ல முடியலையா, இந்த வீடியோவை தினமும் கேளுங்க. இந்த மந்திரத்தை கேட்கறதுனால உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் ஃபோர்ஸ் உங்களை விட்டு விலகும். உங்களை சுற்றி இருக்கிற ஒரு கரும எனர்ஜி உங்களை விட்டு விலகும். உங்களை சுற்றி இருக்கிற திருஷ்டி உங்களை விட்டு விலகும். உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் பீப்புள், தப்பான நபர்கள் உங்களை விட்டு
விலகி ஓடுவதற்குண்டான உபாயத்தையும் அந்த சூக்ஷ்மத்தையும் இந்த மந்திரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சக்கரத்தாழ்வார் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு கவச்சமாக இருந்து உங்களை காப்பதற்குண்டான உபாயமாக நீங்கள் கருத்தில் கொள்ளலாம். இந்த 2024ஆம் ஆண்டுக்கான வருடாந்திர பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இது நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அதனால தான் இப்போ நம்ம சொல்லலை. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் என்றால், இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது பொதுவான பலன் தான். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம், நீங்கள் உங்களுடைய பர்த் சார்ட்டுக்கு உங்களுக்கு பலன்கள் அறிய வேண்டும். இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார், இந்த வருஷம் நாங்கள் எப்போ ஜாகிரதையாக இருக்கணும், எப்போ சங்கடமாக இருக்கோம், எப்போ நல்லா எங்களுக்கு பண வரவு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறவங்களும் ஆசைப்படுறவங்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கிற எனக்கு ஜாதகம் தேவையில்லை, உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்பாதீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர், உங்களுடைய அப்பாவின் பெயர், அப்போ சன் ஆஃப்னு போட வேண்டாம். உங்கள் பேர் என்னவோ XY அப்படின்னா X அண்ட் Yன்னு சேர்த்து போடுங்க. பிரகாஷ் நரசிம்மன் போடுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய பிறந்த தேதி, எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த மாதம் எந்த வருஷம் பிறந்தீங்க, எத்தனை மணிக்கு பிறந்தீங்க, நீங்கள் பிறந்த நேரம் மற்றும் பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர், இந்த 5 விவரங்களை, உங்கள் பேர், அப்பா பேர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்போ இருக்கிற ஊர், இந்த 5 விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியேனின் மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன கேள்வி கேட்கணும், பொதுவான கேள்வியாக இருக்கணும். நீங்கள் எனக்கு எல்லா விழாவாரியும் உங்கள் கஷ்டத்தை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. கஷ்டம் இருக்கிறதுனால தான் எங்ககிட்ட கன்சல்ட் பண்ண வரீங்க. அதனால் உங்களுடைய ஒன் வேர்டில் உங்கள் கேள்வி இருந்தால் போதும். எனக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா கன்சல்டேஷன் சார்ஜோடு உங்களுக்கு பலன்கள் சொல்லுவதில், தனிப்பட்ட ஆடியோ அனுப்புவதில் அடியேனுக்கு பெருமை. அதை சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கையை அடுத்த வருஷம் நீங்கள் திருத்திக் கொள்வதற்கும் திருப்திப்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் இந்த 2024 அமோகமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.